வம்சம் ஆடியோ லான்ச் சூர்யா சாரும் விஜய் சாரும் தான் வெளியிட்டாங்க 2010 இப்போ 2015. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் திருப்பி என்னுடைய ஆடியோ லான்ச் ஏறுறதுக்கு 5 வருஷம் ஆயிடுச்சு. அந்த ஆடியோ லான்ச் முடியும் போது இப்போ இதே மாதிரி தான் பயங்கர க்ரௌடு பயங்கரமாக இருந்தது. அருள்நிதி சொன்னாப்புல, சார் இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கும் இப்படி ஒரு ஆடியோ லான்ச்சு இனிமேல் அமையாது சார் அப்படின்னாப்புல. அது என்ன வாக்குன்னு தெரில. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் ஏறவே முடியல. மெரினா போய் மெரினா பீச்சில் வச்சுட்டேன். கேடி பிளாக் விளையாடிறாங்க இங்கே பிளான் பண்ணியிருந்தோம். அது ஒரு சின்ன ப்ராப்ளத்தினால ஆடியோ லான்ச் முதல் முறையாக ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கி நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஞானவேல் சார், மதன் சார் எல்லாம் 3:30 மணி வரைக்கும் இதே தியேட்டருக்கு வெளில உட்காந்துருந்தான். இன்றைக்கும் அதே 3:30 மணிக்கு வெளில உட்காந்து அதை பேசிக்கிட்டு இருந்தேன். அதே 3 பேரும் திரும்பி சூர்யா சார் மூலமாக அந்த ஃபங்க்ஷனுக்கு திருப்பி அவர் மூலமாக இந்த ஸ்டேஜில் நான் ஏறணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப அந்த சந்தோஷம். ஏன்னா 5 வருஷம் வெளில பார்க்கும்போது பாண்டராஜ் 3 படம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு படம் பண்ணும்போது நல்லா நிம்மதியாக தூங்கினேன். 3 படம் பண்ணும்போது தூக்கமே இல்லை. நைட்லாம் சுத்தமாக தூக்கமே இல்லை. அந்த ஸ்ட்ரெஸ் தான் அது, அந்த டென்ஷன். ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப 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 எனக்கு ஹாப்பியாக இருக்குது. வந்திருந்த ஒவ்வொரு ஆளும், ஏன்னா எல்லாருக்கும் யாரையாவது ஒருத்தரை பிடிச்சி தான் இங்கே வந்திருப்பீங்க. அது சூர்யா சாராக இருக்கலாம், பாண்டராஜாக இருக்கலாம், இது நடித்த ஒரு குழந்தையாக இருக்கலாம், அந்த பசங்கங்கிற ஒரு டைட்டில் இருக்கலாம், ஞானவேல் சாராக இருக்கலாம், மதன் சாராக இருக்கலாம். எல்லாருக்குமே வந்திருந்த ஒவ்வொரு ஆளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வரவேற்கணும் அப்படின்னா எல்லாருமே ஒவ்வொருத்தரையும் வந்திருந்த ஒவ்வொருத்தரையும் நான் ஊர்லேருந்து வந்திருக்கும் முத கொண்டு இங்கே சினிமாவிலேருந்து குழந்தைகளுடைய அப்பாவிலேருந்து எல்லாருக்கும் ஆக்சுவலாக நான் வரவேற்பை அப்படிங்கிறத இதை நன்றி மாதிரி தான் சொல்ல முடியும். ஏன்னா 2 பேருக்கு நன்றி சொல்லிகிட்டே இருக்குன்னா ஓப்பனிங்கில் அது சரியாக இருக்காது. ஏன்னா ஓவராலுமே இந்த படத்துக்குள்ளே நான் அந்த நேற்று சூர்யா சார் நானும் எஃப்எம்ல உட்காந்து ரிவ்யூ கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது பசங்க 2 ஏன் அப்படிங்கும்போது உண்மையிலே பசங்க படத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பணம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். திருப்பி பசங்க 2 மூலமாக படம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். உண்மை அதுதான். இடையில அதுவும் ஒரு நல்ல இதுதான். ஆனால் ஆவின் பால் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதுதான் தாய்ப்பால், சுத்தமான தாய்ப்பாலாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்படி பேசுறதுக்கு பயமாக வேற இருக்குது. ரிலீஸுக்கு அப்புறம் இந்த வீடியோ எடுத்து கிண்டல் அடிச்சு விட்டுருவாங்க. அதனால் உண்மையிலே ஆத்மார்த்தமாக அந்த படத்தை பண்ணியிருக்கோம். எந்த விதமான கமர்ஷியல் எந்த விதமான இது இல்லாமல் கிட்டத்தட்ட மெரினா கதைக்கு முன்னாலேயே இந்த கதையை நான் யோசிச்சிருந்தேன். பட் இது ஒரு பெரிய ப்ராசஸ் இருந்தது. ரொம்ப விஷயங்கள் உள்ளுக்களை கொண்டு வரணும்னு ரொம்ப டாக்டர்ஸை மீட் பண்ணோம். ரொம்ப விஷயங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஒரு நல்ல இன்னையுடைய குழந்தைகள் எப்படி இருக்கணும், பேரண்ட்ஸ் குழந்தைகள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், டீச்சர்ஸ் குழந்தைகள்கிட்ட எவ்வளோ கற்றுக்கணும், ஸ்கூல் இன்னைக்கு எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு கமர்ஷியலாக ஜாலியாக கலகலன்னு பண்ணுற மாதிரியான ஒரு படமாக இந்த படத்தை பண்ணியிருக்கோம். உண்மையில் அதில் எல்லாருமே கேமராமேன் பாலசுப்ரமணியத்திலிருந்து எல்லாம் பால்செட்டை சொல்லும்போது சொல்லி என்னங்க பட்ஜெட்டு எதுவுமே கேட்கல. நான் உள்ளே வர்றேன், நான் பண்ணுறேன், இன்னும் சம்பளம் அப்படின்னா ஐயோ அதெல்லாம் பார்த்துக்கலாம். அதே மாதிரி பிந்து மாதவி பேசும்போதே ஐயோ சார் நேர வரைக்கும் அதுக்கு எந்த சம்பளம்னே தெரியாது, அப்பப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் ஆர்ட் டைரக்டர் பிரபாகர் எல்லாருமே இந்த படத்துக்குள்ளே ரொம்ப வரணும், நல்லா வரணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த ஷூட்டிங் நடந்த ஸ்கூல்ஸ் எல்லாருமே பசங்க மாதிரி ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னோடனே எல்லாருமே பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க. இங்கே உள்ள ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு அம்மாவும் அதே மாதிரி நடித்த ஒவ்வொரு குழந்தைங்களுடைய அம்மாவுக்கு பின்னாலேயும் ஒரு இந்த படத்துக்கான பெரிய இது இருக்குது. அவ்வளோ பேருக்குமே நன்றி சொல்லணும் உண்மையில். ஏன்னா உண்மையாக ரொம்ப கஷ்டம் அவங்களை வச்சு இது பண்ணுறது. சில நேரங்களில் கோவப்படுவோம். அவ்வளோ பொறுமையாக ஏதோ ஒரு நல்ல விஷயம் சொல்கிறதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு இது இருந்தது. அவ்வளோ வரைக்கும் நன்றி. ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறோம், அதை நான் மட்டும் சொல்கிறத விட சூர்யா சார் மாதிரி ஒரு ஆள் இருந்து கத்தி உறக்க சொன்னால் இன்னும் நல்லா ரீச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் சூர்யா சார்கிட்ட போய் இந்த கதையை சொன்னேன். உண்மையிலேயே ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா இப்போ அது இன்றைக்கி வந்து ஸ்பீடியா கிரீன் எஸ்கே பாட்டிஸ் வரைக்கும் வளர்ந்து ஒரு நல்ல ரீச்சுக்கு வந்திருக்குது. எல்லாருக்குமே நன்றி. முக்கியமாக அருள் கரளி படத்துக்கு நல்ல மியூசிக் பண்ணியிருக்காரு. முந்தா நாள் வந்து ஒருத்தரை ஃபோனில் பிடிச்சி திட்டிக்கிட்டே இருந்தேன் பயங்கரமாக. யார் சார் அப்படின்னாரு. ஏன்னா அதுக்கு முன்னால் அவரை திட்டியிருந்தேன். இல்லை ராஜா சார் டூடி ராஜா சார் அப்படின்னேன். ஓ ப்ரொடக்ஷன் சைடும் திட்டுவீங்களா சார் அப்பா அப்படின்னா. நல்லா வேணுங்கிறதுக்காக யார் வேணாலும் திட்டுவீங்கன்னா அது ராஜா சாருக்கு என்னை இப்படி கோப்பிடு சார்.
ராஜசேகர், கற்பூர சுந்தரபாண்டியன் அப்படின்னு சொல்லி 4 பேர் ப்ரொடியூசர் இருக்கிறான்னு கேட்குறாங்க சார். வெளிலலாம் ஒரே ஆள் தான் வருது. ரொம்ப தேங்க்ஸ். அவருக்கும் பயங்கர சப்போர்ட்டாக இருந்து இது பண்ணது. என்னுடைய அசிஸ்டன்ட்ஸ் எல்லாத்துக்குமே சொல்லணும். எல்லாம் குறிப்பிட்ட என் அசிஸ்டண்ட்லேருந்து கோவத்தை பூரா அவங்கள்ட்ட தான் காமிப்பேன். உண்மையிலே இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சீன்லையும் திடீர்னா இந்த சீனில் ஒரு ஆள், அது யார் வேணாலும் நடிக்கலாம், ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டோட நடிக்கலாம். திடீர்னு கணியன்கிட்ட போய் என்ன ஒரே ஒரு சீன் அப்படி போகிற போக்கில் ஒரு டைலாக் பேசுகிற மாதிரி இருக்குது, பண்ணுறீங்களா அப்படின்னு வரண்டச்சலாம் அப்படின்ட்டு வந்து நடிச்சு கொடுத்துவாரு. அதேமாதிரி ஜெயபிரகாஷ் சார், சார் ஒரே ஒரு 4 ஷாட்டு தான் வரும், நடிக்க முடியுமா அப்படின்னா, ஐயோ சார் வர்றேங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள. அந்த மாதிரி சதீஷ், சிப்பி சார், பக்கத்து வீடு, என்ன சார் நல்லா இருக்கீங்களா, ஷூட்டிங் நல்லா போதா அப்படின்னு, சும்மா தானே இருக்கீங்க, வாங்க சார் ஒரு நாள் நடிக்கலாம்னு சொல்லி அவரையும் நடிக்க வச்சு. இந்த மாதிரி படத்துக்குள்ள ரொம்ப பேர் சின்ன கேரக்டர் எல்லாருமே என்னென்னா படம் நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம். அதே மாதிரி விஜய் சார், கேமரா டைரக்டர் விஜய் சார் நன்றி. ஏன்னா அமலாபால் ஒரு பேட்டியில் என்னுடைய கனவு சூர்யா சாரோட நடிக்கிறது நிறைவேறமாக போச்சுன்னு சொன்னாங்க. பாவம் பிள்ளையா இந்த நிறவாசியோடையே போகணும், சேர்த்து சும்பு நயனையே சேர்த்து வச்சோம் சார், நடிச்சுட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சாருக்கு ஃபோன் அடித்தேன். சார் அவங்க நடிக்கிற இல்லை சார், ஐடியா இல்லையே சார் அப்படின்னாரு. அவர் கொஞ்சம் சேஃப்டியாகவே இல்லை சார் அம்மா கிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க அப்படின்னு. கேட்ட உடனே அந்த வெண்பாவை நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே அந்த வெண்பாவுக்கு. அதே மாதிரி கார்த்தி பாபா அந்த ட்ராமாவில் பயங்கர பிஸியாக இருப்பார், அதுக்கு இடையிலேயே நடிச்சு கொடுத்தாரு. அதே மாதிரி முனிஷ்கா, அதே மாதிரி எங்கள் அண்ணன் ஜெகன்னா, ராமகிருஷ்ணன். ஒரு படம் 4 படம் பண்ணிட்டோம், 4 படம் நடிச்சிட்டோம், வந்து சும்மா 2 ஷாட்லாம் நடித்து கொடுத்துட்டு எங்கள் கூட ஒர்க் பண்ணி, என்னென்னா அந்த படம் ஒரு நல்ல இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற எல்லாருடைய நல்ல இடத்துக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ணுறீங்களான்னா இவ்வளோ திமுறை கேட்கவே மாட்டாங்க, அது பாண்டராஜ் மட்டும்தான் முடியும். அதே மாதிரி 100 கோடி பிஸ்னஸ் இருக்கிற ஒரு ஹீரோ இவ்வளவு தில்லா நான் அதை பண்ணுறீங்க சார் அப்படின்னா யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க. அது சூர்யா சார்னால தான் மட்டும்தான் முடியும். இதில் வந்து ஃபெஸ்டிவல் கிடையாது, கேரக்டர் ஆர்டிஸ்ட். அமலாபால் கேரக்டர் ஆர்டிஸ்ட், பிந்து மாதவி கேரக்டர் ஆர்டிஸ்ட், கார்த்திக் கேரக்டர் ஆர்டிஸ்ட். இவங்க தான் ஹீரோ, இவங்க தான் ஹீரோயின். ஆனால் இவங்களை முன்னிலைப்படுத்திட்டு பின்னால் என்ன அழகாக எல்லாருமே வேடிக்கை பார்த்தாங்க. எல்லாருக்குமே உண்மையாகவே சார் சொல்கிறேன், இந்த படம் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ஹீரோவுமே சூர்யா மாதிரி நம்ம ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தூண்டுச்சுன்னா நான் நல்ல படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன்.